வணக்கம் நண்பர்ந்த சொந்தங்களே, அண்ணா நகர் சைட்டோட சின்ன ப்ரிவ்யூ தான் இது. 10 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட் ஃப்ளோர் லெவலில் நமக்கு இருந்துச்சு. அதை அப்கிரேட் பண்ண சொல்லி மிஸ்டர் பிரபாகரன் கபாலி அண்ட் மிஸ்டர் அசோக் குமார் ஃப்ளாட்ஸ் ஓனர் 2 பேர் அவங்க கேட்டிருந்தாங்க. அதை எலிவேட் பண்ணி தர்றது மட்டும் இல்லாமல் அப்கிரேட் பண்ண சொல்லியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதோடைய விலாகு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஒர்க் ஸ்டேஜஸ் எல்லாமே கிளியராக இன்னொரு வீடியோ நம்ம பண்ணி தனியாக ஒன்று போஸ்ட் பண்ணுவோம். வாங்க விலாகுக்கு போகலாம். வணக்கம் நண்பர்ந்த சொந்தங்களே, கிளஸ்டானஸ்லேருந்து நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட் சிஸ்டமில் சோலார் போட்டிருக்கோம். அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த விலாகில் நம்ம பார்க்கலாம். அண்ணா நகரில் 5th மெயின் ரோடில் சர்வா அப்பார்ட்மெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம அந்த டோட்டலாக 14 கிலோவாட் செட்டப் சோலார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது ரிவ்யூலாம் முடிஞ்சு ஒரு 2 months ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம அந்த விலாகை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு 5 வீடு இருக்கு, ப்ளஸ் 1 காமன் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி இவங்க எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி சோலார் அவங்க ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. அதை அப்படியே நம்ம ரீக்ரியேட் பண்ணி திரும்பவும் சோலார் போட்டிருக்கோம். இதுல என்னென்னலாம் ஒர்க் நடந்திருக்கு அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்க இருக்குது இல்லைங்களா, இதுதான் அந்த செட்டப். இதுல என்னென்னலாம் எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு டாப் டு பாட்டம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா டிசிடிபி பாக்ஸை பத்தி பார்க்கலாம். டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலா ஒரு டிசிடிபியை நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இந்த சோலார் பேனல்லேருந்து வர்ற எல்லா டிசி இன்புட்டும் இந்த டிசிடிபியில் என்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவுட்புட்டா வெளியே போகும். ஓகே, ஸோ ஒரு ஃபிளாட்ஸ்க்கும் இங்கே இண்டிவிஜுவலாக கொடுத்தாச்சு. இது மெயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஜிஐ ஹார்ட் டிப் ஸ்ட்ரக்சர், இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி நம்ம நிறையாவே பேசியிருக்கோம், ஏன் இதை நம்ம பண்ணுறோன்ட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 லெக்ஸ் இங்கே வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடு இங்கே இருக்கிறது ஹைட் பார்த்தீங்கன்னா 10 feet. ஸோ இதோட டோட்டல் ஹைட் 10 feet. சவுத் சைடு அந்த பக்கம் எண்டில் பார்த்தீங்கன்னா 6.5 feet. ஸோ நம்மளோட குவாலிட்டி எங்கேயுமே கம்மி பண்ணாம எல்லா இடத்துலையுமே SS போல்ட் நெட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிஐ ஹார்ட் டிப் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டோட்டல் கிலோவாட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 6 பேனல்ஸ் 3 கிலோவாட் அப்படின்றது ஒரு ஃபிளாட்டுக்கு, இன்னொரு 6 பேனல்ஸ் இன்னொரு ஃபிளாட்டுக்கும் இங்கே டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது 2 கஸ்டமர் மட்டும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பழைய பேனல்ஸ் வேண்டாம், புதுசாக எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கன்றதுனால அவங்களோட 1 கிலோவாட் செட்டப்லேருந்து 3 கிலோவாட்டுக்கு அவங்க 2 பேருக்கும் அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும், ஒரு வீட்டுக்கு 3 கிலோவாட், அடுத்த 2 வீட்டுக்கு ஈச் 2 கிலோவாட் அண்ட் காமனுக்கு 1 கிலோவாட். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அங்கே நம்ம புதுசாக அப்கிரேட் பண்ணது மோனோ, பைஃபேஷியல், அப்புறம் டாப்கான் மாடல். இதெல்லாமே பழைய பாலிகிறிஸ்டலைன் மாடல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரூட்டிங் பாத்தீங்க அப்படின்னா இங்க முன்னாடி இருந்த ரூட்டிங்கை எடுத்துட்டு கட் பண்ணிட்டு இண்டிவிஜுவலா ஒரு வீட்டுக்கும் தனியா பைப்லைன் கனெக்ஷன்ஸ் எடுத்து எங்கேயுமே மெர்ஜ் ஆகாத அளவுக்கு ரூட்டிங்கை கொண்டு போயிருக்கோம். சர்வா அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற ஹெட்ரூம்க்கு மேல இருக்கிற டேங்க்குக்கு மேல நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த பில்டிங்கோட ஹையஸ்ட் ரேஞ்ச் இதுதான். ஸோ நம்ம அதனால இங்க லைட்னிங் அரெஸ்டரை ஸ்பெஷலா பிளேஸ் பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலேயே ஹைட் இந்த பில்டிங்க்கு இதுதான். ஸோ இந்த வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா பாலிகிறிஸ்டலைன் பேனலும் மோனோகிறிஸ்டலைன் பேனலுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ பேக் சைட்ல இருக்கு பாத்தீங்களா பிளாக் கலரா, அது மோனோ பைஃபேஷியல். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு லைட்டா ப்ளூ கலர் மாதிரி தெரியுது பாருங்க, அது பாலிகிறிஸ்டலைன் பேனல். இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற 24 பேனல்ஸுமே பழைய பேனல்ஸ். அதை அப்படியே செட்டப் எடுத்து நம்ம மேல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கீழே 2 கஸ்டமர் சொன்ன இல்லைங்களா, அவங்களுக்கு 3 கிலோவாட் ஈச் நம்ம அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்க இவ்வளோ காத்து அடிச்சுட்டு இருக்கு. ஸோ நம்ம இவ்வளோ எலிவேட் பண்ணியிருக்கோம் போது ஸ்ட்ரக்சரை எவ்வளோ குவாலிட்டியா பில்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றதும் நம்ம இங்க பார்க்கணும். ஸோ இவ்வளோ ஹைட் போகும்போது குவாலிட்டியை நம்ம எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரென்த்தை எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் நீங்க கீழே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு நம்ம போட்டிருக்க சிவில் ஒர்க் காலம்ஸ் கிளியரா உங்களுக்கு தெரியும். எல்லாமே 1.25 into 1.25 2 feet டெப்த். ஸோ எல்லாமே நீட்டா பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்ற விஷயம் இங்க ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு 2 months ஆயிடுச்சு. இங்க கிளீனிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளவா பெருசா தேவைப்படல. அண்ணா நகர்ல ஐ திங்க் ஏரியா ரொம்ப கிளீனா இருக்கு. ஸோ 3 months ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் இங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது ஓகே. நெக்ஸ்ட் நம்ம கீழே போயிட்டு இன்வெர்டர் செட்டப் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே 1 by 1 டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம இன்வெர்டர்ஸை பத்தி டீட்டெயில்டா இப்போ நம்ம பார்க்க போறோம்.
இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ப்ளூ கலர்ல ஒரு தனி செட்டப் தெரியுது, 2 ஒயிட் கலர்ல 2 புது செட்டப் தெரியுது. இந்த ஃபிளாட்ஸ்ல என்னன்னா ஆல்ரெடி இருந்த செட்டை அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதுதான் அடுத்தடுத்து நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ 1A 2A 2B 3A 3B காமன். ஸோ ஒரு செட்டப்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்பர்ஸ் போட்டு தனியா ரூட்டிங் பிளான் பண்ணி வெளியே போயிருக்கு. இதை நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ இங்க வருவோம். நம்ம இங்க பழசு பாத்தீங்கன்னா கேஸ்டார் அப்படின்ற பிராண்ட்ல எல்லார் வீட்டுக்குமே வந்து அவங்க சோலார் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3A இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈச் 2 கிலோவாட். இது ரெண்டுமே நம்ம இப்ப 3 கிலோவாட்டுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ 1Aக்கு வந்து 3 கிலோவாட் அண்ட் காமனுக்கு வந்து 1 கிலோவாட். இந்த ஆப்ரேஷன் எல்லாமே அவங்களுக்கு போதுமானதா இருந்தது. ரீஒர்க் எல்லாமே பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரூட்டிங் போட்டிருக்கோம். ஏன் இங்க வந்து நம்ம இன்னொரு ரூட்டிங் போட்டோம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா பழைய ரூட்டிங் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா இங்க மேல இருந்து இது வழியா இங்க வந்திருந்தது. ஸோ டோட்டலா இங்க வந்து கீழே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிக் பண்ணி இங்க கொண்டு போயிருந்தாங்க. இது மொத்தமுமே என்ன இருந்தது அப்படின்னா ஸ்மோக் கிரியேட் ஆகி மொத்தமா ஃபயர் ஆயிருந்தது. ஸோ திரும்பவும் அங்கேயே ரீஒர்க் பண்ண வேண்டாமே அப்படின்றதுக்காக இங்க வந்து பாருங்க. ஸோ டோட்டலா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் இருந்தாலும் நம்ம இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். இங்க இருந்து வெளியே வர்றது இங்க பேக் என்ட்ரி எடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ளோரை ஃபுல்லா நாங்க எவ்வளவு கவர் பண்ணி மேல கொண்டு போயிருக்கோம் அப்படின்றது வந்து ஜஸ்ட் பாருங்க, விசிபிளா இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம், பட் பொறுமையா பண்ணோம். அப்புறமா பாத்தீங்கன்னா கீழே அப்படியே திரும்பி இங்க பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் எர்த்திங், ஏசி எர்த்திங், டிசி எர்த்திங் அண்ட் லைட்னிங் அரெஸ்டோட எர்த்திங். இது மூணுமே நம்ம இங்க வந்து பக்காவா கொடுத்தாச்சு. ஸோ இந்த ரூட்டிங்க்கு தான் எங்களுக்கு இங்க அதிகமா டைம் எடுத்துச்சு. ஓகே, மேல அப்படியே நம்ம டிசிடிபி பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அங்க போய் அது கனெக்ட் ஆயிடும். இப்ப ஸ்பெசிஃபைடா சில விஷயங்கள் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பாலிகேப் இன்வெர்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க ரீப்ளேஸ் பண்ணதுக்கான ரீசனை நான் வந்து நெக்ஸ்ட் சொல்ல போறோம். ஒன்னு வந்து இதை அப்கிரேட் பண்ணணும், 1 கிலோவாட்ல இருந்து 3 கிலோவாட்டுக்கு அப்கிரேட் பண்ணணும். அப்ப பாலிகேட் பிராண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ இதை நாங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்ப இந்த பிளாட்ஸ்ல என்ன நடந்தது, ஏன் அந்த இடத்துல வந்து ஃபயர் ஆச்சு அப்படின்னா, இந்த டோட்டலா இருக்கிற எல்லா டிசி செட்டப்பையும் ஒரே இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே பைப்ல வந்து டோட்டலா கொண்டு போயிருக்காங்க மேல. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஹீட் லிபரேட் ஆக டோட்டலா எல்லாம் சேர்ந்து கிளம்சி ஆகி டோட்டலா ஃபயர் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க எல்லா தனியா வர டிசி கேபிள்ஸ் எல்லாத்துக்குமே இங்க வந்து நம்பர் இண்டிகேஷன்ஸ்ல ஸ்லீவ் கொடுத்து அதுக்கப்புறமா இதே இண்டிகேஷன்ஸ் மேல டிசிடிபி பாக்ஸ்லயும் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேயுமே எதுவுமே வந்து மிக்ஸ் ஆக போறதோ கன்ஃபியூஷனோ கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் உண்மையா சொல்ல போனா அந்த ஒயர் எல்லாமே மெல்ட் ஆகி ஃபயர் ஆனதுனாலதான் இதுல ஒரு இன்வெர்டர் ஃபெயிலியரே ஆச்சு. இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த 1 கிலோவாட் இன்வெர்டர் எடுத்து வேற எங்கேயாவது யூஸும் பண்ணிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பே கிடையாது. டோட்டலா அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரீப்ளேஸும் பண்ணிருக்கோம். ஸோ எங்கெல்லாம் நம்ம தனித்தனியா ஒரு பிளாட்ஸ்லயோ இல்ல வேற எங்கேயாவது வில்லாஸ்லயோ ஒர்க் பண்ண போறோம்னா டிசி செட்டப்பை பொறுத்த வரைக்கும் தனித்தனி லைனா கொண்டு போறது தான் வந்து பெட்டர் சாய்ஸா இருக்கும். ஸோ நம்ம அண்ணா நகர் சைட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ மிஸ்டர் அசோக் குமார் அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் கபாலி, இப்போ இவங்க 2 பேர் வீட்டுக்கு தான் வந்து நம்ம 1 கிலோவாட்ல இருந்து 3 கிலோவாட் அப்கிரேட் பண்ணியிருந்தோம். போட்டு 2 months ஆயிடுச்சு. ஸோ எப்படி அவங்களோட ரிவ்யூஸ் இருக்கு, அவங்க எப்படி இதை அப்சர்வ் பண்ணிருக்காங்க சோலார் சிஸ்டம் அப்படின்றத பத்தி கேட்போம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க சார். வணக்கங்க. கிளஸ்டர் எனர்ஜி நம்ம இதில் அப்பாயின்ட் பண்ணாங்க. சர்வா அப்பார்ட்மெண்ட்ஸில் 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணாங்க. எங்கள் 2 பேர் வீட்டுக்கு சேர்த்து 6 கிலோவாட்ஸ் பண்ணாங்க. டோட்டலாக எல்லாருமே ரீட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம். நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது. தே ஹவ் டன் அ குட் சர்வீஸ். 2 மாதத்தில் எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. கன்சிடரபிளாக குறைஞ்சிருக்கு இபியோட சார்ஜஸ்ஸு. ஸோ இட்ஸ் குட் ஒன். எல்லாரும் போட்டு பண்ணாங்கன்னா நல்லது. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அசோக் சார், நீங்க இந்த சோலார் சிஸ்டம் பத்தி நீங்க எப்படி அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து பிகினிங்ல ஒரு ஜஸ்ட் 15 days ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணேன். ஓகே, ஜஸ்ட் செக்அப் அது ஓகே வந்து எவ்வளோ யூனிட் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ பிகினிங்ல பார்த்தோன்னா ஆவரேஜ் வந்து ஃபார் 45 days இட் கம்ஸ் அரௌண்ட் 551 ஓகே யூனிட்ஸ். எஸ். இப்போது வந்து ஆஃப்டர் தட் ஃப்ரம் 21st to today 511 ஓகே it has come around
361 unit. That means 20 plus it has come now. Oh, nice. Okay, sir. So that's only my Okay. opinion. This is good. What is the work you have done? Okay. And whatever the solar panel you have put, and Okay. whatever the things you have put, Right. it's working very nicely. ஓகே சார், ஓகே சார். ஸோ அப்போ நீங்க வந்து பர் டே கணக்குலயே நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு ஜென்ரேட் ஆகுது நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, கலெக்டிவா டெய்லி குமுலேட்டிவும் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க இல்லீங்களா? Daily, every day, almost weekly, twice, size வந்து ஓகே, ஓகே சார். So it is not, but when there is a what is this called, when this is more cloudy and all, Okay. that day only 1 unit, 2 unit will be less. ஓகே, Other days it is coming in nearly around 18 to 20 unit per day ரைட் சார். or 3 kV. ஓகே சார். ஸோ நீங்க இதை வந்து ரெண்டு பேருமே இப்போ யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்க திங்க் பண்றீங்க இல்லையா? நம்ம ரொம்ப யூஸ் ஆகுது சார். ஓகே. Definitely we suggest and we recommend common people to get used to that, and இது ரொம்ப நல்லது. இது கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகும். ஃபியூச்சருக்காக நம்ம பசங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துட்டு போலாம். தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரபாகரன், மிஸ்டர் பிரபாகரன் கபாலி, and thank you அசோக் குமார் சார். Thank you. Good luck Cluster Energy and all your team. Thank you. ட்ரோன் ஷாட்காக மிஸ்டர் விஷ்ணு அவங்க வந்திருக்காங்க. பெட்ரோல் போர்டு சேனல் அவங்களோட ஓனர் இவர் தான். ஸோ நம்மளோட சப்போர்ட் டோட்டலாக இந்த ட்ரோன் சப்போர்ட் வந்து இவர் தான் கொடுக்க போறாரு. ஃபுல்லாகவே நம்ம எப்படி இருக்குன்றதை நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம்.